இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். செவ்வாய்க்கிழமை வேளையிலே இந்த புனிதருடைய பரிந்துரை நம் ஒவ்வொருவருக்குமே தேவைப்படுகிறது. எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்கிறார். அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார். மக்களை அன்பு செய்கிறார். இதை நான் என்னது கண்கூடாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த கோடி அற்புதர் அவரை நாடி வருகிற மக்களுக்கு எவ்வளவு அற்புதம் செய்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நான் இந்த செவ்வாய்க்கிழமை வேளையில அனுபவித்து பார்க்கிறேன். சிறப்பாக ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு சகோதரி குமாரி, திருச்சியை சார்ந்தவர். நான் அமலாசிரமத்திலே 8 மணிக்கு மேலே தான் இருக்கும். அந்த சகோதரி என்னை நோக்கி வந்தார்கள். வந்து என்னிடத்தில் ஜெபித்து விட்டு போனார்கள். அவர்களுக்கு ஏறக்குறைய ஒரு 3-4 மாதமாக வயிற்றிலே வலி. அது என்ன வலி என்று சொல்லி ஒரு செவ்வாய்க்கிழமை வேளையிலே மதியம் மருத்துவமனைக்கு சென்று அவர் செக்லாம் பண்ணிட்டு ரொம்ப சோர்வாக அந்த அந்தோனியார் திருத்தலத்துக்கு வராங்க. அவங்க நேராக வந்து நான் உட்காந்துட்டு மக்களுக்காக ஜெபிப்பேன். அந்த திருத்தலத்தில் நேராக என்கிட்ட வந்தாங்க. வந்து அந்த சகோதரிக்காக நான் சிலுவை வைத்து ஜெபித்தேன். ஜெபித்த பொழுது என்கிட்ட அந்த என்ன வியாதி இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை எதுவுமே சொல்லலை. நான் ஜெபித்தேன். அவருடைய என்ன தேவையோ அதை என்னால் வெளிப்படுத்த முடிந்தது. அந்த கருத்துக்களுக்காக ஜெபித்தேன். ஜெபித்து விட்டு அந்த அம்மா கிட்ட சொன்னேன், போயிட்டு அந்தோனியார் சுரூபத்துக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் உட்கார்ந்து அவர்கிட்ட அப்படியே ஜெபம் பண்ணிட்டு உங்ககிட்ட உள்ளதுக்குள்ள என்ன இருக்குதோ அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க, சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன். அந்த சகோதரி உள்ளே போகிறாங்க. அவர் 1/4 மணி நேரம் உட்காந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த சகோதரி மருத்துவமனையிலேருந்து வரும்பொழுதே நான் அவங்களை கவனிக்கலை. ஆனால் அவங்க ஒரு 4 வாரம் கழித்து இது என்னிடத்தில் சொன்னார்கள். ஃபாதர், உங்ககிட்ட நான் வந்து சிலுவை வாங்கிட்டு போனேன், ஜெபிச்சுட்டு போனேன். ஆனால் எப்படி நான் வந்தேன்னு தெரியுமா? என் வாழ்க்கையை இழந்தது போல் வயிற்றில் வந்து ஏதோ கட்டி மாதிரியே இருக்குது. அது வந்து ஸ்கேன் பண்ணி சிடி ஸ்கேன் பண்ண தான் தெரியும் அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டாரு. அதுலேருந்து அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம திருத்தலத்துக்கு வர்றது வரைக்கும் நான் வேண்டிக்கிட்டே தான் வந்தேன். என்ன இருக்குமோன்னு தெரியலையே, என் குடும்பத்தை யார் பார்ப்பாங்க, எந்த வியாதின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடல் வலி வேற, சோர்வு வேற, ரொம்ப டிப்ரெஷன், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படியே வந்தேன். பல நாட்களாக அந்த வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. உங்ககிட்ட ஜெபம் பண்ணிட்டு அந்தோனியார்ட்ட ஜெபிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்கினேன். எதை பற்றியும் பயம் இல்லை. எனக்குள்ளே இருந்தது எல்லாமே போயிடுச்சு. அந்த வலி கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ எனக்கு அந்த வலி இல்லை. மருத்துவர் சொன்னார், அது ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னார். இப்போ அந்த வலியே இல்லாமல் நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த கோடி அற்புதர் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி நான் அந்த சகோதரியை பார்த்த உடனே இதை என்கிட்ட சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படி கோடி அற்புதர் பாருங்க, அவரை நாடி வந்துட்டோம், அவரை தேடி வந்துட்டோம், அவரை நம்பிட்டோம், அவர் என்னை குணப்படுத்துவார்னு நம்பினோம் அப்படின்னு சொன்னா இந்த புனிதர் இயேசுவின் இடத்திலே பரிந்து பேசி எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் இவருக்கு பேர் கோடி அற்புதர். எனவே பிரியமானவர்களே, நான் தொடர்ந்து புனித அந்தோனியார் திருத்தலத்தினுடைய துணை அதிபராகவே இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். முக்கியமான என்னுடைய பணியை அங்கே இருந்து வருகிற மக்களுக்கு ஜெபிப்பது. அவர்களுக்காக நான் இந்த கோடி அற்புதத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். இவங்களுக்காக செய்யுங்க அந்தோனியாரே, இவங்களுக்காக இயேசுவிடத்தில் பரிந்து பேசுங்க அந்தோனியார் என்ற ஒரு உன்னதமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறேன். பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. எனவே நாம் நம்முடைய தேவைகளை அடைய வேண்டும் என்றால் இந்த புனிதர் மூலமாக இயேசுவை அடைவோம், அற்புதங்களை அனுதினமும் அனுபவிப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவையானது இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 21 28 முடிய பகுதிகள். இந்த பகுதியிலே நாம் எதை பற்றி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இயேசு ஓய்வு நாளில கப்பர்நாகுமுக்கு செல்லுகிறார்.
அங்கே அந்த பகுதியிலே இருக்கிற எல்லா மக்களையும் அழைத்து அவர் அந்த ஆலயத்திலே போயிட்டு திருளோட்டை எடுத்து படித்து அவர்களுக்காக அறிவுரை சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சியை தான் பார்க்கிறோம். இப்படி ஓய்வு நாளில் போதிக்கிற ஒரு பணியை ஆலயத்தில் செய்கிற பொழுது அங்கு பல்வேறு மக்கள் கூடியிருக்கிறார்கள். போதித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சாத்தான், ஒரு தீய ஆவி அந்த இடத்துல இருந்து இயேசு கிட்ட சொல்லுது, இயேசுவே ஏன் இங்க வந்த, எங்க துன்புறுத்தவா வந்து இந்த இடத்தை விட்டு போயிடுங்க, நீ யார் என்பது எங்களுக்கு தெரியும், நீ கடவுளுடைய வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாத்தான் கத்துகிறான். இயேசு அதை பார்த்து அதட்டுறாரு, இறையாதே சாத்தானே, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனுக்கு சகோதரனுக்கு ஒரு வலிப்பை உண்டாக்கி அந்த இடத்துல இருந்து தீயாவி விலகியதாக நற்செய்தி சொல்லப்படுகிறது. அந்த நற்செய்தியில அங்கிருந்த மக்கள் எல்லாம் வியப்பில் பார்க்கிறார்கள், என்ன அதிகாரம் கொண்ட வார்த்தை இது, இவருடைய வார்த்தைக்கு சாத்தான் கூட கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி வியப்படைகிறார்கள். அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைக்கிறார்கள். அதை பற்றிய நற்செய்தி தான் சிறப்பாக திரு அவை இன்று நமக்கு கொடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இந்த பகுதி நமக்கு கொடுக்கிற இன்றைய செய்தி என்ன, இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, கடவுளினுடைய வார்த்தைக்கு வலிமை உண்டு, அவரால் தீய சக்திகளை கூட முறியடிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, மக்களுக்கு தெரியல அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர், அவர் இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு இடம் இல்லை என்பது மக்களுக்கு தெரியல. ஆனா அங்கு இருந்த அந்த சாத்தான் சொல்லுகிறான், நீ எப்படி வலிமையானவர் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலிமையை உணர்ந்தது யாரு? மக்கள் கிடையாது. மக்கள்லாம் ஏதோ போதிக்கிறாருன்னு கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த சாத்தான் சொல்லுது, நீ சாதாரணமான ஆள் கிடையாது அப்படிங்கிறத அந்த சாத்தானே முன் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப சாத்தான் இயேசுவினுடைய பெயருக்கு பயப்படுகிறான், சாத்தான் இயேசுனுடைய பிரசன்னத்துக்கு பயப்படுகிறான். இயேசு இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு இடம் இல்லை என்பதை இந்த நற்செய்தி மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம். எனவே பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது அப்படின்னு வியந்து போகிறார்கள் இல்லையா? அப்ப சாத்தானுக்கு அந்த அதிகார வார்த்தை கடவுள் பயன்படுத்துகிறார். ஆனா ஏழை எளிய மக்களுக்கு அந்த அதிகாரத்தோடு கிடையாது. சாத்தானே போ, அகன்று போ அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த அதிகாரம் கொண்ட பேச்சு, அதிகாரத்தினுடைய வார்த்தை யாருக்கு பயன்படுத்துகிறார்? தீய சக்திகளுக்கு பயன்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படி தீய சக்திகள் நம்மளை சூழ்ந்து வரலாம், பல்வேறு தீய எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ளலாம். இதையெல்லாம் நாம் விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா எனக்குள் நமக்குள் இயேசு இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் இருந்தால்தான் அந்த தீய சக்தியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியில கூட இன்னுமாக நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்றால், கடவுள் மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்காக தன்னுடைய பணியை செய்யவே வருகிறார். அப்ப அந்த இடத்துல போதிக்கிறார் அப்படின்னு சொன்னா எதை போதிக்கிறார்? என்னால் இதையெல்லாம் செய்ய முடிகிறது என்றால் நான் கடவுளோடு இணைந்திருக்கிறேன், அந்த கடவுளுடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது, அதைத்தான் நான் என்னுடைய வாழ்வாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கருத்தையே இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு முன் வைக்கிறார். அங்கிருந்த மக்கள் வியப்படைகிறார்கள். வியப்பு எதற்கு? கடவுளால் இப்படியெல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வர வேண்டும். ஆனால் வியந்து போகிறார்கள். ஏன்? அந்த புதுமை அவர்கள் பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி சாத்தான அவர் அப்படி முடக்கி போட்டது கிடையாது. அதனால தான் அந்த இடத்துல அந்த மக்கள் இயேசுவை வியப்பாகவே பார்க்கிறார்கள். எனவே பிரியமானவர்கள், இயேசுவால் முடியாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே செய்வார். எனவே அதிகாரத்தோடு அவர் பேசுகிறார் என்றால் அந்த அதிகாரத்தை ஏழை எளிய மக்கள் மீது ஏன்டா அப்படி பண்ணன்னு அவர் மிரட்டுறதுலாம் கிடையாது. ஆனால் அந்த சாத்தானை, தீய சக்திகளை விரட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இயேசுவின் அதிகாரம் தீமைகளை ஒழிப்பதற்காகவே, நம்மை மீட்பதற்காகவே அவர் கருணையோடு நல்ல பண்புகளோடு நமக்கான வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொண்டு வாழ சிறப்பாக இந்த நாளிலே முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே கோடி அற்புதரிடத்தில் நாடி வருவோம். இயேசுனுடைய அன்பை புரிந்து கொள்வோம். இயேசு மீது நம்பிக்கை வைத்தால் எல்லா தீய சக்திகளையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து வெளியே போட்டு விடுவார், எரிந்து விடுவார் என்ற நம்பிக்கையை உள்வாங்கி வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரிய, இப்பொழுது இந்த நாளை கண்களை மூடி ஜெபித்து தொடங்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதர்கள் மூலமாக எங்களை நிறைவாகவே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி இயேசுவே. சிறப்பாக இன்று செவ்வாய்க்கிழமை வேலை, இந்த செவ்வாய்க்கிழமையிலே
கோடி அற்புதர் எங்களுக்காகவே இருக்கிறார், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார், எங்களுக்கு தேவையான அனைத்தையுமே கொடுக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம்புகிறோம். எனவே இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே நாங்கள் உம்மை நாடி வந்து உமது மூலமாக நாங்கள் இயேசுவை அடைய, உமது மூலமாக நாங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள, மூலமாக நாங்கள் புதுமைகளை அற்புதங்களை அனுபவிக்க எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, வரங்களால் நிரப்புவீராக, உள்ளத்தில் அமைதியை கொடுப்பீராக, வாழ்வுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை கொடுப்பீராக. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் இளம் பிள்ளைகளையும் குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் பயண வேலையில பாதுகாப்பாக இவர்கள் அழைத்துச் செல்லும் ஆண்டவரே. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாகவே என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.